ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரியோட பர்த்டே வரதுனால நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு விஜய். திடீர்னு காவேரி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, கம்முனுவா காவேரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கடையில் போய் நிறுத்துறாரு. எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நிறைய ட்ரெஸ்லாம் பார்க்க சொல்கிறாரு. இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்காக இப்போ எனக்கு ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதான் உனக்கு பர்த்டே வருதில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜய் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்த காவேரி மனசுக்குள்ளேயே விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க, அப்போ என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, எதை வச்சு நான் இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன காவேரி என்ன யோசிச்சுட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஒருத்தர் செலக்ட் பண்ணி பார்க்குறாரு காவேரிக்கு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருப்பா காவேரி, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விஜய் காவேரியோட ஃபேமிலி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சாரதாவும். தம்பி இங்கே காவேரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நான் உங்களை எல்லாரையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு தம்பி, திரும்ப ஏதாவது பிரச்சனையா, காவேரி ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காளா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நல்லா தான் இருக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காவேரியோட பிறந்த நாள் வருதுல, அன்னைக்கு சர்ப்ரைஸாக சில விஷயங்களை பண்ணலான்னு இருக்கு, அதுக்காக தான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா தம்பி, இந்த மாதத்தில் வரும் காவேரியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படியே பண்ணிடலாம், சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாரதாம் சொல்ல, அதுக்கப்புறம் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய். விஜய் போனதுக்கப்புறமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஜய் ரொம்பவே புகழ்ந்து, பரவாயில்ல இந்த தம்பி எவ்வளோ நல்ல தம்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமா ஆமாண்டி, எப்படி நல்லா பார்த்துக்கிறான்ல காவேரியை, நம்மளே அமைச்சிருந்தாலும் காவேரிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிருந்துருக்க முடியாது, ஆனால் பாரு எவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பற்றி. உடனே யமுனாவோட மனசுக்குள்ளேயும், மாமாம்மா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா, மாமா எவ்வளோ நல்லவராக இருக்கார், இப்படி ஒருத்தரை விட்டுட்டு எப்படி தான் அக்காவுக்கு அங்கே நிவின் கூட போகணுன்னு என்ன வருதுன்னு ஒரு உண்மை புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. யமுனாவை பார்த்து என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. கங்கா குமரனை பார்த்து சொல்கிறாங்க, எங்க காவேரியோட பிறந்தநாள் வருதாங்க, அதுக்கு ஏதோ சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறாராம் காவேரிக்கு, அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியே கங்கா, ரொம்ப நல்ல விஷயந்தான், காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பற்றி. விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்து தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார் விஜய். காவேரியோட பிறந்த நாள் வருதுல்ல, அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பாப்பா ரொம்ப சந்தோஷம் பண்ணி சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சந்தோஷப்பட்டு பேச, இந்த பக்கம் ராகினி எல்லாத்தையும் கேட்டுறாங்க. இவளுக்கு வாழ்வை பற்றியா, இவளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறாமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அஜயும் இருக்கான், இவெல்லாம் எதுக்கு தான் இருக்கான், தண்டத்துக்கு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் திட்டிகிட்டு இருக்காங்க. காவேரியோட பிறந்த நாளும் வருது. அன்றைக்கி நைட்டே 12 o'clock காவேரிக்கு விஷ் பண்ணுறாரு. காவேரிக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்களை விஜய் பண்ணுறதுனால காவேரி ரொம்பவே விருப்பத்தோடு இருக்கு. இவர் எதுக்காக நம்மளை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டுருக்காரு, நல்லபடியாக நடந்துட்டுருக்காரு. இப்போ நிவின் கிட்ட சொல்லி எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாரு, அப்புறம் எதுக்கு நம்மக்கிட்ட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விஜய் மேலே மனசுக்குள்ளே கோவமாக இருக்காங்க காவேரி. இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா காவேரியோட மனசுக்குள்ளே, ஆமாம் இதோட நம்ம கிளம்ப போகிறோம்ல உங்களை விட்டு, அதனால தான் என்னோட சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் காவேரிக்கு கிஃப்ட் கொடுக்க கடைசியாக விஜய் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த விழாவோட கீ எடுத்து கொடுக்குறாங்க. இந்த காவேரி உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த காவேரியால் ஒன்றுமே முடியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுக்காக இந்த கிஃப்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா காவேரி இப்படி சொல்கிறான், அவன் ஆசைப்பட்டு கொடுக்குறாள், அதை வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. பார்த்தா ராகினிக்கு ஒரு பக்கம் வயிற்றெரிச்சலாக இருக்குது. இதை பார்த்து யமுனாவும் என்ன பண்ணுறாங்க, பாரு எவ்வளோ நல்லவராக இருக்காரு, மாமா எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழாமல் என்னோட வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைகிறாங்க. இன்றைக்கே தன்னோட காதலையும் காவேரி கிட்ட வெளிப்படுத்தணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு விஜய். அதுக்கப்புறமா நிவின் என்ன பண்ணுறாரு, குமரன் மூலியமாக காவேரியோட பிறந்தநாளை தெரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பொக்கையோட வராரா இல்லையா, இதன் மூலியமா காவேரி கிட்ட தன்னோட காதலை தெரிவிக்காமல் தயக்கத்தோட நிற்கிறாரா விஜய், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Okay viewers, thanks for watching this video.